Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 2 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு காய்கறி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்களை நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், மீல் மேக்கர் எது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு காய் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன், அதனால அதுல 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சு வதக்கிக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியா இருக்கும். நம்மளுக்கு காய் எல்லாமே வேகணும் இல்லையா, அதனால இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது குருமா நல்ல வாசமா இருக்கும். உங்களுக்கு விசில் வரும்போது நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஹீட்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, சாதத்தோட சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.